நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க ரெண்டு பேரும் இப்படியே ஒருத்தர் பாத்துட்டு இருப்பீங்களா இல்ல ரூமுக்கு போவீங்களா? ஆமா ஆமா, உங்களுடைய மிச்ச மீதி ரொமான்ஸ் எல்லாம் ரூம்குள்ள போய் பண்ணிக்கோங்க. மாமா, அக்கா சொன்னது உங்க காதுல விழல? She loves you. எல்லாரும் முன்னாடி ஐ லவ் யூன்னு சுகானாவால மட்டும் தான் சொல்ல முடியும். என்னாச்சு? நம்ப முடியலையா? டேய், நிஜமாவே சுகானா சொல்லிட்டாளா? நீ அரலூசுன்னு தெரிஞ்சா உன்னை காதலிக்கலாம். என்னடா ஆச்சு? ஏதாவது சொல்லு. சுஹானா, நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க, நீ இப்போ என் கூட என்னுடைய ஸ்கூட்டர்ல ரைட் வரேன்னு சொல்லியிருக்க. ஓகே. பாத்து கீழே பாரு, கண்ணாடி துண்டெல்லாம் எப்படி சதறி இருக்குன்னு. எப்பா எப்படி இருக்கு பாரு. சுஹானா, எங்க கிளம்பிட்ட? இங்க இருக்கிறதையெல்லாம் நீ தானே உடைச்ச? இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். அதனால நீ தான் கிளீன் பண்ணணும். இதெல்லாம் கிளீன் பண்ணாம நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக கூடாது. போங்க. வாங்க வாங்க. சுஹானா, நீ எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ண? இப்ப பாரு, எல்லாத்தையுமே நாம தான் கிளீன் பண்ணணும். நானே கோவத்துல இருந்தேன் இஷான். கோவம் வந்தா இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு உடைப்பேன். அண்ணி, சரி கிளீன் பண்ணலாம். அவுச். நிஷா, இஷான், சுஹானா, பரவாயில்ல, அதை விட்டுடுங்க. நீங்க கிளீன் பண்ண வேண்டாம். அப்படியா? இந்தரும் இல்லேஷும் சேர்ந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாங்க. அதனால என்ன? அவங்க போகட்டும், நீங்க கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணுங்க, தேங்க்யூ இந்திரனா. தேங்க்யூ சோ மச் இலேஷனா. சீக்கிரம் கிளீன் பண்றங்க, நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம். எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. எல்லாரும் ஏன் நம்மளே ஒத்து ஒத்து பாக்குறாங்க? என்ன? நம்மள ஒண்ணும் பார்க்கல. என்ன? நம்மளதான் பாக்குறாங்க, இங்கே தான் பாக்குறாங்க. எல்லாரும் இங்கதான் பாக்குறாங்க, ஆனா நம்மள இல்ல, ஒன்ன மட்டும்தான். சுஹானா கஷ்யப். ஏன் என்னையும் பார்க்கணும்? நான் என்ன புதுசாவா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்? புதுசா எதுவும் இல்ல, ஆனா நீ ஆன்டிக் பீஸ் இல்ல. ஆன்டிக். ஆன்டிக்? நீ என்ன ஆன்டிக்ங்கறியா?
நான் உன் கூட எங்கேயும் வர மாட்டேன். உன்னோட ஸ்கூட்டர்ல உட்காரவும் மாட்டேன். never ever ever. ஈஷான் என்ன ஆன்டிக் பேஸ்னு சொல்றா, நான் இவன் கூட எங்கேயும் போக மாட்டேன். இல்ல நான் ஏதோ சும்மா தான் அந்த வாயை மூடுறா, ஒரு அரை விட்டனா பாரு. நீங்க அடிச்சிருங்கப்பா. ஈஷான் வாயை மூடிட்டு போ. அவளை தொந்தரவு பண்ண அப்புறம் சும்மா விட மாட்டேன். நீ எதுவும் ஆரம்பிச்சிடாத, அவளை கூட்டிட்டு கிளம்பு. அட கிளம்பேண்டா. உன்னால நாங்க யாரும் காலையில இருந்து சாப்பிடவும் இல்ல, ரெஸ்டும் எடுக்கல. அப்ப போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. அப்படியே தேவையில்லாம கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓஹோ, திடீர்னு இஷான் சாரோட பேச்செல்லாம் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சிட்டா உன்னை அப்படியே மாடியில தொங்க விட்டுருப்போம். குரங்கு மாதிரி அங்கே தொங்கிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம போலாம், உட்காரு. ஏய் சுஹானா, சுஹானா, அவன் தோள் மேல கை போட்டுக்கோ, ரொம்ப அழகா இருக்கும். சுஹானா, 2 பேரும் ஒரே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க, ஜாலியா இருக்கும். அண்ணி வண்டியில உட்கார்ந்து அண்ணாவை டைட்டா பிடிச்சுக்கோங்க. ஆமா, அந்த சீட்டை நம்ப முடியாது. இல்ல அதெல்லாம் இருக்கு. திரும்பி வரும்போது தரியாகந்த் வழியா இவளை கூட்டிக்கிட்டு வா, சரியா? அவளுக்கு குல்ஃபி வாங்கி கொடு, முடிஞ்சா எனக்கும் வாங்கிக்கிட்டு வா. ஈஷான், வரும்போது பெங்காலி மார்க்கெட்ல இவளுக்கு மருதாணி போட்டு கூட்டிட்டு வா. ஐயோ இல்ல சித்தி, பங்காளி மார்க்கெட்டை விட தில்லி ஹாட்ல ரொம்ப நல்லா மருதாணி போட்டு விடுவாங்க. நீ சுகானாவை அங்க கூட்டிட்டு போ. இல்ல 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 நிஷா, நம்ம எங்க போறதோ சரோஜினி மார்க்கெட். ஆமா, அக்காவும் நானும் அங்கதான் மெஹந்தி போட்டுக்கிட்டோம். போதும் போதும், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. கிளம்புங்க கிளம்புங்க. தரியாகஞ்ச் வழியா போகாத, ரிங் ரோடு வழியா போ. அப்படியே ஐஐடில ரைட் எடுத்துக்க, என்ன இல்லனா டிராபிக்ல மாட்டிக்குவே. டேய், டிராபிக்கு பயந்து அவளுக்கு குல்ஃபி வாங்கி கொடுக்க மறந்துடாத. அப்பா இத பாரு, தரியாகந்த் வழியா வா. ஏம்மா சுஹானா, உனக்கு குல்ஃபி பிடிக்கல இல்லையா? குல்ஃபி இங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்க எதுக்காக இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் சின்ன சித்தி எனக்கு வரும்போது ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா வாங்கிட்டு வரோம். நாங்க இப்போது கிளம்பலாமா? Yeah, you must go. You must go. சின்னனி, ஆல் தி பெஸ்ட். Thank you. சஞ்சு எங்க? அவ எங்க போயிட்டா? இலேஷையும் காணுமே. இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம். நீங்க என்ன வெளிநாட்டுக்கா போறீங்க? எல்லாரையும் பாத்துட்டு போறதுக்கு? கிளம்புங்க. டேய், ஸ்கூட்டரை ஒழுங்கா ஓட்டுவல்ல? பெட்ரோல் இருக்கா இல்லையா? பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்துக்கிட்டியா? பாஸ்போர்ட் விசாவா? என்னடா கிண்டல் பண்ணியா? சரி, உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா? இல்ல, கொடுக்குறீங்களா? உனக்கு கிண்டல் அதிகமாயிடுச்சு. ஏன் என் பையனை போட்டு எல்லாரும் படுத்துறீங்க? இத பாருடா, வரும்போது லஞ்ச் சாப்பிட்டுட்டே வாங்க. போதும் போதும் போதும், இதுக்கு மேல யாரும் எதுவும் பேசக்கூடாது. போங்க போங்க, முதல்ல எல்லாரும் உள்ள போங்க. சம்பந்தி, நீங்களும் உள்ள போங்க. இஷான், சுஹானா, முதல்ல இந்த இடத்தை விட்டு போங்க. இல்லைன்னா இவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சுஹானா இஷானை கட்டிப்பிடிச்சு.
முகம் அவனை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அவன் உயிரோட என்ன நடப்பேன ஆக்கினவன். ஆபீசர், உன்னை நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே என் உடம்பு முழுக்க நெருப்புல எரியற மாதிரி இருக்கும். சிகரெட் இருக்கா? சிகரெட். நீ அம்மாங்கிற வார்த்தையை தவிர வேற ஏதாவது சொன்னா அந்த ஆளுடைய சிரிப்பு சத்தம் தான் என் காதுல கேட்கும். அதுவும் அந்த ராட்சச அன்னைக்கு என்ன சீரழிக்கும் போது சிரிச்ச சிரிப்பு தான் கேக்குது. எனக்குள்ள இருந்த அந்த பலவீனமான பெண்ணை என்னால அழிக்க முடியல. அவளைதான் அன்னைக்கு அவன் பலாத்காரம் பண்ணினான். நீங்க ஏன் என்ன காப்பாத்துனீங்க? என்ன சாக விட்டுருக்கலாம்ல. ஒரு நொடியில ஏன் கதையை முடிஞ்சிருக்கோம், தேப்பா கதையை முடிஞ்சிருக்கோம்ல. நீ அப்படியே அவனை உரிச்சு வச்ச மாதிரி இருக்க. அவன் தான் என்ன உயிரோட நடப்பிடமா ஆக்கிட்டான். அவன் தான் என் மானத்தை பறிச்சவன். அதே மூக்கு, அதே கண்ணு, அதே உயரம், அதே குரல். அவன் தான் என்ன நடப்பிடமா ஆக்கினான். எங்க போனா? எவ்வளவு கலாட்டா நடந்தாலும் கடைசியில நல்லதா முடிஞ்சது. இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன். ஆமா சமந்தி, சுஹானா கல்யாணமா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீங்களும் ரொம்ப கவலையா தான் இருந்திருப்பீங்கல்ல? சுஹானா அப்படிதானே, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்வா. இனிமே நீங்களும் நிம்மதியா இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். இப்போ உங்க சுஹானா இந்த வீட்டுக்கு மருமக மட்டும் இல்ல, எங்க இஷானுக்கு மனைவியாவும் ஆயிட்டா. அது சரி, நேத்து ராத்திரி அவளை உங்க வீட்டுல பார்த்த உடனே உங்களுக்கு அதிர்ச்சி ஆயிருக்கும்ல? சம்பந்தியமா நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது, நான் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்ன. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சுஹானாவுக்கும் இஷானுக்கும் இருக்கிற உறவை பத்தி நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க ஒரு தடவை கூட என்கிட்ட... எனக்கு ஏற்கனவே தெரியும். சுஹானா என்னைக்கு உங்ககிட்ட இந்த கல்யாணத்தை ஏத்துக்கலன்னு சொன்னாலோ அன்னைக்கு எனக்கு தெரியும். ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. சுஹானா எங்களையோ இல்ல இந்த வீட்டை விட்டோ நிச்சயமா போக மாட்டான்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் தாமதமானாலும் அவளுக்கு இந்த வீட்டுல உள்ளவங்க மேல அன்பு நிச்சயமா வரும். உங்க எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சுஹானா மேல இவ்ளோ அன்பு காட்டியிருக்கீங்களே. அவ அவ்வளோ நல்ல பொண்ணாச்சே. ஏன் நீங்க கூட தான் சுஹானா எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ பிடிவாதம் பிடிச்சாலும் அவ மேல அன்பா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, சுஹானா கூட எங்க மேல எவ்வளோ அன்பா இருக்கா. என்னதா இருந்தாலும் நேத்து ராத்திரி அவ அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. யாராவது நடு ராத்திரியில புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு கிளம்பி வருவாங்களா? அப்படி இருந்தும் நீங்க எல்லாரும் அவளை மன்னிச்சிட்டீங்க. உங்க யார் முகத்திலையும் கோவமே இல்லை. இதுக்கெல்லாம் நான் சுஹானா சார்பா உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சம்பந்தி. சின்ன பசங்க தவறுகள் செய்யறது சகஜம். என் பசங்க எவ்வளவு தவறுகள் பண்ணிருப்பாங்க, அதுக்காக அவங்க உறவே வேண்டானா சொல்ல முடியும்? நாம தானே நம்ம பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். செஞ்ச தப்ப உணர்றதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க.
வாங்க திவாரி அண்ணே, கொஞ்ச நாள் இந்த பக்கமே ஆளை காணோம். சும்மாதான் 4 முட்டை கொடுப்பான். தரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒரு விஷயம் சொல்லவா? நான் முதல் தடவை இஷானோட இந்த வீட்டுக்கு வந்தப்ப உங்க எல்லாரையும் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அப்பவே ஒரு விஷயத்த முழுசா நம்பினேன். சுஹானா இந்த வீட்டுக்கு வந்தான்னா, அதாவது இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தான்னா அவளோட வாழ்க்கையை மாறிடும் நம்பினேன். கடவுள் என் பிரார்த்தனையை கேட்டுட்டாரு. இன்னைக்கு சுஹானா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு இவ்வளவு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. அன்பான கணவன். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவன் மேல அக்கறை வச்சிருக்காங்க. உண்மையை சொல்லவா, உங்க எல்லாராலையும் தான் சுஹானா இன்னைக்கு அவளையே உணர ஆரம்பிச்சிருக்கா. உண்மையான அன்பை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் நாங்க கிடையாது சம்பந்தி. சுஹானாவுக்குள்ள எப்போ தான் இஷானை இழந்துருவோமோன்ற பயம் வந்ததோ அப்பதான் அவ இஷானை காதலிக்கிறோன்னு உணர ஆரம்பிச்சா. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம்னு சொன்னா அது சோனாலி மட்டும்தான். சோனாலியா? அப்படியா? சோனாலி எங்க இருக்கா? நான் அவளை வர சொல்லியிருக்கேன். பாவம், நேத்து ராத்திரி அவ ரொம்பவே பயந்து போயிட்டா. எல்லாமே தலைகீழா போயிடுமோன்னு நினைச்சிட்டா. வந்துகிட்டே இருப்பா. நீங்க ஏதாவது எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும்ல, எடுத்துக்கோங்க. இங்க எதுக்காக நிறுத்தின? பானிபூரி சாப்பிடுறியா? ஓ காட், இவ்ளோ வெயிட்டா இருக்கு. எப்படிதான் தலையில போட்டுக்கறாங்களோ. இதுக்கு தான் கார்ல வரணுங்கிறது. சுஹானா, இன்னைக்கு மட்டுமாது உன் வாயால என் ஸ்கூட்டரை பாராட்டேன் ப்ளீஸ். நிஜமாவே ஸ்கூட்டர் நீ ரொம்ப நல்லா ஓட்டுற. அப்படியா? இந்த விஷயம் உனக்கு இன்னைக்கு தான் தெரியுதா? இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது. புடி. இது